குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு கடைசி முயற்சி நடந்தது. அது சமாதான முயற்சி. கிருஷ்ணர் பாண்டவர்கள் சார்பில் அஸ்தினாபுரம் சென்றார். அந்த முயற்சி பலித்திருந்தால் மகாபாரத போர் நடந்திருக்காது. சமாதானம் ஏன் தோற்றது? வாருங்கள் அலசுவோம். கிருஷ்ணர் கௌரவர்களின் அரண்மனைக்கு சென்று போரை தவிர்க்க முயன்றார். ஆனால் துரியோதனன் சமாதானத்தை ஏற்கவில்லை. போரை தவிர்க்கும் முயற்சி தோல்வியடைந்தது. சமாதானம் ஏற்கப்படாதது மட்டுமல்ல, கிருஷ்ணரும் சபையில் துரியோதனனால் அவமதிக்கப்பட்டார். அப்போதே தெரிந்தது போர் உறுதி என்று. கிருஷ்ணர் சபையிலிருந்து நிராசையுடன் வெளியேறினார். சபையிலிருந்து நேராக விதுரர் அரண்மனைக்கு சென்ற கிருஷ்ணர் அங்கே கவலையுடன் அமர்ந்திருந்த குந்தியை சந்தித்தார். குந்திக்கு பாண்டவர்களை காப்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் அவள் செய்ய வேண்டிய சில காரியங்களை எடுத்து உரைத்தார். அஸ்தினாபுரத்தை விட்டு செல்லும் வழியில் கிருஷ்ணர் கர்ணனை சந்தித்தார். அவர் ஒரு உண்மையை, ரகசியத்தை கர்ணனிடம் வெளியிட்டார். கிருஷ்ணர் சொன்னார், கர்ணா, ஒரு உண்மையை நீ அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கர்ணன் குழப்பமடைகிறான். கிருஷ்ணா, என்ன உண்மை? நீ ரதசாரதி மகன் அல்ல, நீ சூரியபுத்திரன். அதிலும் மேலாக நீ குந்தியின் மகன். நீ பாண்டவர்களின் அண்ணன் என்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ பாண்டவர்களுடன் சேர்ந்து விட்டால் நீ அரசனாகலாம். நீ உலகின் மிகப்பெரிய வீரனாக இருப்பாய். கர்ணன் அமைதியாக இருந்தான். அவன் மனதில் போராட்டம். ஒரு பக்கம் உண்மை, மறுபக்கம் நட்பு. கர்ணன் சொன்னான், என்னை எல்லோரும் நிராகரித்த போது என்னை ஏற்றுக்கொண்டவன் துரியோதனன். நான் அவனை விட்டு செல்ல முடியாது. கர்ணனுக்கு உண்மை தெரிந்த பிறகும் அவன் முடிவு எடுத்தான். அவன் கௌரவர்களோடுதான் இருப்பேன் என்றான். கிருஷ்ணர் சிரித்தார். அவர் கர்ணனின் உயர்ந்த மனதை புரிந்தார். ஆனால் அவருக்கு தெரியும், இதுதான் அவனின் முடிவாக இருக்கும் என்று. கர்ணன் அவன் அதர்மத்தின் பக்கத்தில் இருந்தான். ஆனாலும் அவன் காட்டியது ஒரு பெரிய குணம். அது நட்பு. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கர்ணன் செய்தது சரியா? அவன் உண்மையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா, அல்லது நட்பை தேர்ந்தெடுத்தது சரியா? காமெண்டில் எழுதுங்கள். இது போன்ற கதாபாத்திரங்களின் உணர்வுகளை ஆராய இந்த சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.